நான் இப்ப சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க தம்பி. திங்கக்கிழமை ஒரு கஸ்டமர் வாரான், அதுக்கடையில இந்த வீடியோ பாத்துட்டேன்னா வரமாட்டான். நீ அதுக்குள்ள வேற எங்கன்னா ரெடி பண்ணி கொடு. ஏன்னா வந்து இதை பாரு, இப்போ நீ எங்க ரெடி பண்ண எப்படி ரெடி பண்ண எங்க இருந்து ரெடி பண்ண? இந்த வீடியோ பார்த்தா எவன் ரூபா தருவான்? நீ வேற எவனா கடை வாங்கி கொடுறா, நான் ரெடி பண்றேன். கடை வாங்கி கூட ஒன்றும் தரமாட்டான். நீ புரியலையா உங்களுக்கு? அந்த பிரச்சனையை தீர்த்தரலாம், திங்கக்கிழமை தீர்த்தரலாம். சரியா? அதே மாதிரி தான் சொன்ன கொடுக்கவே இல்லையா? உன் பேச்சு நான் எப்படி நம்புறேன்? இப்ப நீ போட்டனாலதானே நானும் தரல. நீ அதை யோசிக்க மாட்டேங்க. நானும் தரலன்னா நான் வச்சுக்கிட்டு தரல, எனக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் பாதிக்கப்படுது. எல்லாமே புரியலையா? அப்பவே அதைத்தான் நானும் சொல்றேன். இதை முதல்ல டெலிட் பண்ணி விடுங்க. நான் எப்படி ஒரு 2-3 நாள்ல வந்துடும், போட்டு விட்டுறேன். நான் எப்படி அவன் நம்புறேன்? இது நான் டெலிட் பண்ணி விட்டுனா பிரதர் சொல்றேன், போடுறேன்னா என்ன நான் சொல்றேன் பிரதர், என்னைக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஒரே நிமிஷம் சரி பிரச்சனை நான் சொல்றேன். பைசா வந்து நான் ஒரு இடத்துல கடன் கேட்க போனா கூட இந்த வீடியோ பார்த்தா தரமாட்டான், தெரிஞ்சது. அது எனக்கு நல்லா தெரியுது. இது பாரு, இதால இந்த வீடியோ மாட்டேங்கிறேன். நீ காசு கொடு, நான் டெலிட் பண்ணிடுறேன். சரி, அப்ப நீங்க உங்க விருப்பம் இப்படி பண்ணுங்க. நான் இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்னும் பண்ண முடியாது. மாட்டாமே போயிட்டு வாங்கிட்டேன். எனக்கு சொல்றது புரியலையா உனக்கு? நான் வந்து திங்கக்கிழமை போடுறேன், இல்லைன்னா 2ஆவது போட்டுக்கோ, அவ்வளவுதானே. சரி சரி, நீ வாட்டி ஊரு, நீ உன் நம்ப முடியாது. நீ உன் உருப்படி பண்றத நான் பாத்துட்டேன். அப்படி விருப்பப்படி பண்றேன்னா நீ வந்து திருப்பி பண்ண போறதா ரூபா தந்த போறதா டெலிட் பண்ணோம்னா நான் என்ன சொல்லுன்னா, அதுக்குதான் உங்களுக்கு தீபக்கு என்ன சொல்லு, புரியலையா? நீ வந்து எடுத்துட்டேன்னா எனக்கு வருமானம் வரும், அதை வச்சு நான் தாரேன்னு சொல்றோம்ல.